Velocity of sound wave in air is 330 meter per second. For a particular sound wave in air, the path difference 40 centimeter equivalent to the phase difference. சரி, அதோடைய frequency கேட்டிருக்கு. உனக்கு நான் சொல்லியிருக்கேன் velocity 330 meter per second கொடுத்தாங்க. path difference 40 சென்டிமீட்டர் இருக்கிறப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு 1.65 கொடுத்திருக்கு. உனக்கு தெரியும் பாத் டிஃபரன்ஸ் லாம்டாவா இருந்தா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2π. எப்பவுமே இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்ப என்ன கேட்டிருக்கு, வேவ் லெங்க்த்தை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது 1 வச்சுக்க 2 2 2 divided by 1 lambda by actual formula del is equal to 2π by 5. இதான் நம்ம ஜெனரலா எடுக்கிற ஃபார்முலா. இப்போ இந்த கேஸ்க்கு எடுக்கிறோம். இப்போ lambda will be 2 del is 40 centimeter equal to 2π divided by 5 is nothing but 1.65 1.65 5 cancel ஆயிடுச்சு. அப்போ 2 divided by 1.6 is 0.8. அப்போ lambda will be equal to 40 divided by 0.8. 8 into 10 to the power of minus 1. Which is equal to 400 divided by 8. இது வேவ் லெங்த். இது இன்னும் சொல்ல போனா இது எதுல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. இதை வேணா மீட்டரா மாத்திரு, into 10 to the power of minus 2 மீட்டர். இப்ப வேவ் லெங்த் என்ன ஆச்சுன்னா 1/2 0.5. so 0.5 மீட்டர் is the wavelength. ஆனா நமக்கு வேண்டியது frequency mu equal to v by lambda. V is 330 by 0.5 is nothing but 1/2. 2 into 330 is 660 meter hertz is the unit. 660 hertz is the unit.